யா அபதா என்னுடைய அருமை தந்தையே, அஜாப ரப்பன் தஆ அழைத்த ரப்புக்கு பதில் கொடுத்து விட்டீர்களா? யா அபதா என்னுடைய அருமை தந்தையே, மன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி மஅவா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சென்று விட்டீர்களா? யா அபதா என்னுடைய அருமை தந்தையே, இலா ஜிப்ரீல நன்ஆ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை தேடி வந்தால் நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்ற செய்தியை நாங்கள் சொல்வதா என்பதாக அழுதார். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, நாம் எல்லாம் என்ன நாயகத்தை நேசிப்பது, நாம் எல்லாம் நாயகத்தின் சுன்னத்தை என்ன பின்பற்றுகிறோம்? உயிருக்கு உயிராக நேசித்தவர்கள் அவர்கள், உயிரிலும் மேலாக நேசித்தவர் அவர்கள். சஹாபாக்கள் எல்லாம் சிலைகளாக மாறிவிட்டார்கள். மக்கள் எல்லாம் வெளியூர்களில் மதம் மாற ஆரம்பித்து விட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திங்கட்கிழமை மரணித்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை குளிப்பாட்டியவர்கள் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாயகத்தின் ஆடையை கலட்டவில்லை, ஆடையுடனே குளிப்பாட்டினார்கள். குளிப்பாட்டிவிட்டு அந்த ஆடையுடனேயே 3 வெள்ளை துணிகளின் மூலமாக, பருத்தி துணிகளின் மூலமாக நாயகத்தை கபன் செய்தார்கள். அவர் சர்தாரே ஆலம், உலகத்துக்கே தலைவர், அவருக்கு யாரும் தொழுவிக்க முடியாது. எனவே சஹாபாக்கள் தனித்தனியாக தொழுது கொண்டார்கள். இந்த இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து நாயகம் ஆற்றிய உரையின் சக்கராத்தில் பேசிய வார்த்தை, கடைசி உரை என்ன தெரியுமா? கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை தொழுகை. மக்களே, தொழுகையை விட்டு விடாதீர்கள். மக்களே, தொழுகையை வீணாக்கி விடாதீர்கள். இது நாயகம் நமக்கு சொன்ன கடைசி உரை சகோதரர்களே. யோசித்து பார்ப்போம். இன்று ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம். நாயகத்தின் மீது அன்புள்ளவர்கள் தொழுகையை வீணாக்குவார்களா? நாயகத்தின் மீது அன்புள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய கடமையை பாழாக்குவார்களா? இன்று நாம் உதவி செய்த ஒருவன் நமக்கு எதிராக பேசிவிட்டால் நன்றி கெட்டவன் என்பதாக ஏசுகிறோமே. உலகத்தில் அத்துணையும் தந்த ரஹ்மான், ஆரோக்கியத்தை தந்தவன், அனைத்தையும் தந்தவன், வரும்போது என்ன கொண்டு வந்தது? யார் பணம் கொண்டு வந்தார்? யார் வாகனம் கொண்டு வந்தார்? யார் உடுப்பதற்கு ஒரு உடை கொண்டு வந்தார்? ஆனால் எல்லாம் தந்த அந்த ரஹ்மான் ஒரு நாளைக்கு 5 தரம் அழைக்கிறான். அவனுக்கு பதில் சொல்வதற்கு நாம் தயாரில்லை.